பசி இருந்தால் போதும், ருசி தெரியாது. ஆனால் பசிச்சோம்னா என்ன ருசி பார்த்துக்கிட்டு இருப்போம். அது மாதிரி வாழ்க்கையில் இந்த படிப்பு இல்லைங்கிற வாசி எனக்கு அதிக விரைத்தனை. எந்த நாட்டு கலாச்சாரத்தையும் பேச சொன்னீங்க. ஜப்பான் கேட்டால் அங்கே இலவச மின்சாரம், யாருக்குமே கரண்ட் பில் கிடையாது ஜப்பானில். நம்ம அதை சொல்ல முடியும். அங்கே கார் டிரைவர் வச்சு ஓட்டக்கூடாது, ஓனர் தான் ஒன்று. நிறையா ஜப்பானில் ரூல்ஸ் இருக்குது, எல்லாம் மீடியாவில் சொல்ல முடியாது. அந்த கலாச்சாரமே வேறு. ஆமாம், உலகத்திலே நீ படித்த 2 நாடு தான் பாங்க 100%. ஒன்று தென்கொரியா, ஒன்று ஆஸ்திரேலியா. இந்தியாவை நீங்கள் அர்த்தம் படித்ததுன்னு கேட்டால் 77%. ஏதை சொல்லனா தமிழ் சொல்லுறதுக்கு பிரியாணி கடை தான் தெரியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுங்க. 27% தான் இந்தியாவில் படித்தவங்க. அதில் தமிழகத்திலேயே 73% பெண்களும் 53% ஆண்களும் பட்டதாரிகள். வேறு இந்தியாவோட யாருமே கிடையாது. 2வது இடம் கேரளா, கடைசி இடம் பீகார். புரிதுங்களா? இப்போ இதுக்கு என்ன படிப்பு வேண்டியது இருக்குது? அப்போ அதிகம் படித்தவங்க இருக்கிற வாசி தான். எங்கள் அண்ணாமலை சார் சொன்னார், பாஜக தலைவர், குஜராத்தில் 5% படித்தவங்க, தமிழகத்தில் 17% வேலை வாய்ப்பு இல்லாமல் எங்கால் படிச்சுட்டான். நீட்டாக இருக்குன்னு பார்க்குறான்.